கிரீஸ் நாட்டின் தலைநகர் ஏதென்ஸில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்திற்கு அருகில் ஏற்பட்ட காட்டு தீயால் வானெங்கும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மலைப்பகுதியில் ஏற்பட்ட இந்த தீயை அணைக்கும் பணியில் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. தெற்கு தைவானில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு பல குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. சியாயி கவுண்டியின் பல வீதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் முழங்கால் அளவு தண்ணீரில் மக்கள் நடந்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ருமேனியாவின் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகள் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புரோஸ்டேனி கிராமத்தில் வெள்ளத்தில் இடிந்த கட்டிடத்தின் பாகங்கள் மற்றும் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 890 பேர் அப்பகுதியிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.